சென்னையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நாகார்ஜுன். எந்தெந்த இடங்கள் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது? கூடுதல் விவரம். நிச்சயமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த 2 தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த சூழலில் நேற்றைய தினம் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணி நடவடிக்கைகள் குறித்து சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகர், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அந்த வகையில் இன்றைய தினம் 2வது நாளாக அடையாறு, வேளச்சேரி, பள்ளிக்கரணை, நாராயணபுரம் போன்ற பல்வேறு இடங்களில் மழைநீர் வெளியேறக்கூடிய ஏரிகள், மழைநீர் வடிகால்வாய் மற்றும் மழைக்காலங்களில் பொதுமக்கள் தங்க வைக்கும் முகாம்கள், அவர்களுக்கு உணவு சமைக்கும் இடங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அதிகாரிகளை சந்தித்து எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்றும், இதற்கிடையே மழைநீர் வடிகால்வாய்களில் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். விவரங்களுக்கு நன்றி நாகார்ஜுன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.